சிவச்சிதம்பரம் 276 பாடல் பெற்ற தலங்களில் 39வது தலமான திருப்பனந்தாள் தலவனேஸ்வரர் திருக்கோயில தான் இப்ப நம்ம இருக்கோம். இத்தலத்தில் இருக்கும் ஈசனை திருஞான சம்பந்தர் கண்பொழி நெற்றியினான் என்ற பதிகத்தால் போற்றப்பட்டவர். சுவாமியின் திருநாமம் தலவனேஸ்வரர், செஞ்சடையப்பர், தாயார் தலவனேஸ்வரி பெரியநாயகி. கோயில் விருட்சம் பனைமரம் மற்றும் தல தீர்த்தம் தாடகை தீர்த்தம். 2000 வருஷங்களுக்கு மேல் பழமையான இத்தலத்தில் இறைவன் பனமர அடியில் சுயம்புவாய் வந்ததால் இந்த இடத்திற்கு பனந்தாள் என்று பெயர் சூட்டப்பட்டது. இத்தல வரலாறுப்படி தாடகு எனும் சிவபக்தை தினம்தோறும் இந்த சுவாமியை பூஜித்து வந்தாள். அவளின் பக்தியை உலகிற்கு உணர்த்த நினைத்த ஈசன் திருவிளையாடல் புரிகின்றார். ஒரு நாள் தாடகை இறைவனுக்கு மலர் மாலை சூட்டும் பொழுது அவள் அணிந்த மேல் ஆடை நழுவியது. கையில் பூ மாலை இருப்பதால் ஆடையை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தாடகை இறைவன் முன் கலங்கி நின்றாள். அச்சமயம் அவள் ஆடை நழுவாதவாறு இறைவனே தலை சாய்த்து அவள் ஏந்திய மாலையை ஏற்றுக்கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. மேலும் இறைவனின் ஜடாமுடி அவிழ்ந்து லிங்கத்தை மூடிக்கொண்டதாகவும் அது பொருட்டு இந்த இறைவனை செஞ்சடை அப்பர் என்று அழைக்கப்படுகிறார். அன்று முதல் இந்த லிங்க திருமேனி சாய்ந்த கனமாகவே இருந்தது. இதனை கேள்விப்பட்ட இந்த நாட்டு மன்னர் யானைகளை கொண்டு லிங்கத்தை மறுபடியும் நேராக்க முயற்சிகளை கொண்டார். எவ்வளவோ முயன்றும் இந்த லிங்கத்தை நிமிர்த்த முடியவில்லை. அப்பொழுது 63 நாயன்மார்களில் ஒருவரான குங்குலிய கலைய நாயனார் தன் கழுத்தில் கயிறை கட்டி கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அந்த லிங்கத்தை இழுக்க முயன்றார். நாயனாரின் தூய்மையான பக்திக்காக இறைவன் மறுபடியும் நேராக நின்ற அதிசயம் நடந்த ஒரு திருஸ்தலம் இது. சிவா திருச்சிற்றம்பலம்.